இந்த ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்து மிகுந்த கவலை உற்றேன், கதறி கதறி அழுதேன், இரவெல்லாம் கண் வீங்கி விட்டதுலாம் முதல்வர் சொன்னார். அது நடந்த பீரியட் எப்போன்னு பாருங்க. ஜெய் பீம் எடுத்த நேரம், அப்போ இருந்த டெக்னாலஜி என்ன, இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ இருக்கு. இப்போவே அவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த மிளகா பொடி கலந்த தண்ணியை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்க எதை செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு காவல்துறை எங்கேயே போய் நிற்குது. நாங்கள் சொல்கிறோமுங்க, டிஜிபி லெவலில், அது கீழே இருக்க ஐஜி லெவலில் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. பியூரோக்ரஸி டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட்டில். ஆமாம், பியூரோக்ரஸி ஃபெயிலியர்னும் போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஃபெயிலியர். இது இனிமேலாவது நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சமாவது நம்ம பண்ண தப்புக்கு, இத்தனை வருஷமாக நம்ம பண்ண எதையுமே, நம்ம சொன்னது எதையுமே செய்யலை. தயவுசெய்து திமுக தூங்கும் போது கொஞ்சம் யோசிங்களேன், மனசாட்சியோட யோசிங்க. சம்பாதிக்கிறீங்க எல்லாம் ஓகே, நீட்டுன்னு ஒரு பொய் சொல்லி வந்தோம், நீட் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் வந்த கடன் நகை கடனை அடுத்த நிமிஷமே பண்ண. அதில் ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது, சீக்கிரம் போங்கம்மா, நாளைக்கு ஈவினிங்குள்ளே பிரச்சாரம் முடியுது, வச்சு வாங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி பண்ணல, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மின் கட்டணம் உயர்வு, நாங்கள் வீட்டுக்கு இல்லை, இலவச மின்சாரம் இல்லை, நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், அப்போ கமர்ஷியல் யார் ஏற்றுப்பாங்க? அப்போ 3.5% ஏறப்போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. நேற்று பார்த்த ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு டிஇஓ சிஇஓலாம் போய் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்து நன்கொடை கேட்குறாங்களாம். 1 கோடி 1.5 கோடி கொடுங்க, நம்ம பில்டிங் கட்டணும், இதை கட்டணும்னு. ஆனால் இந்த பக்கம் நம்ம பேனா வைக்கிறேன் 100 கோடி கட்டுறேன்னு அங்கே போயிட்டு இருக்கு, இங்கே நன்கொடை கேட்குறாங்களாம். இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்பியர் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்களே அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு முதல்வர் என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் பார்க்கறது தான் முதல்வர். ஒரு துறையை பார்க்குறவர் அமைச்சர், ஒட்டு மொத்தமாக பார்க்குறாருல, எங்க நிதி எப்படி வரணும், எங்க வரணும், இதை பார்க்கறத முதலமைச்சர். நரேந்திர மோடியை கத்துக்குங்க, தயவுசெய்து நம்ம பிரதமர்கிட்ட கத்துக்குங்க. ஒட்டு மொத்த நாட்டையும் ஒன்னா பார்த்தனால தான் டிஃபென்ஸுக்கும் பணம் வருது, ரோடுக்கும் பணம் வருது, ராக்கெட்டுக்கும் பணம் வருது. இது எல்லாம் ஒத்தமாக பார்க்கணும். இவர் ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த ஆட்சி இன்னும் 10 மாசத்துல என்னென்ன அவலங்களை சந்திக்க போது தெரியல. பட் இதெல்லாம் பேத்தட்டிக், மனித சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒரு அகென்ஸ்டான ஒரு விஷயம். மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து செல்போன் கேமராலாம் இருக்கும்போது கூட அந்த ஒரு வாலிபரை அடிச்சு உதைச்சு துன்புறுத்துறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு கூட யாரு காதலையும் விழலன்னா நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிங்க.